அனைவருக்கும் வணக்கம். ஒரு குரு என்பவர் உண்மையில் யார்? நம்மளை வாழ்க்கையில் நல்வழிப்படுத்த, நாம் நல்வாழ்வு வாழ்க, உலகத்தில் அன்பு நெறி அறநெறி தலை தோங்க, எல்லா மனிதர்களும் நிம்மதியாக வாழ ஆசீர்வாதம் பண்ணி அனைவரையும் நல்வழிப்படுத்த வந்த ஒரு உத்தம புருஷர், ஞான புருஷர், சித்தர், மகான் ஞானிகள். அவங்க தன்னுடைய சொல்லின் மூலமாக, செயலின் மூலமாக, ஆசீர்வாதத்தின் மூலமாக பல விஷயங்கள் பண்ணுறது உண்மைதான். அதில் மாற்றம் இல்லை. அதை சொல்கிறதுக்கு நான் யாருன்னா எனக்கு தெரியும். அதை நான் உணர்ந்தவன், அதுவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவன். என் மூலமாகவும் எனக்கு ஒரு கூட்டம், அவங்க சில விஷயங்கள், பல விஷயங்கள் நடந்திருக்கு. நான் படிக்கிற ராஜாமுத்தியா டென்டல் காலேஜிலேருந்து அங்கே எனக்கு ஃபாலோவர்ஸ் ஒரு கூட்டம். அவர் ராஜாமுத்தியா மெடிக்கல் காலேஜ், அங்கே படிக்கிற சில மாணவர்கள், ப்ரொஃபஸர் எல்லாருக்கும் அற்புதம் நடந்திருக்கு. ஹையஸ்ட்டாக உள்ள டீன் வரைக்கும், ப்ரொஃபஸர் வரைக்கும், ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் அற்புதங்கள் நடந்திருக்கு. அதனால நான் சொல்கிறேன், ஒரு குரு அவங்கள கர்மாவை மாற்றும் தன்மை உடையவர் தான். இது எப்படின்னா, ஒரு டீச்சர், 12th டீச்சர், அவங்க அந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க? நல்லது தான் பண்ணுறாங்க. அந்த குழந்தைங்க நல்லா படித்து மேலே வரணும், பெரிய ஆளாக வரணும். டீச்சராக தான் இருப்பாங்க கடைசி வரைக்கும். அவங்க சம்பாத்தியம்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் இவங்கள்ட்ட படித்தவங்க ஐஐடியில் போவாங்க, டாக்டர் ஆவாங்க, உலகம் போட்டு தலைவராக கூட ஆவாங்க, பெருசாக சம்பாதிப்பாங்க, கோடிகளை சம்பாதிப்பாங்க, தலைவராக கூட மாறுவாங்கன்னா அது முக்கியம் இல்லை. இங்கே அதை பார்த்து எந்த ஒரு உண்மையான ஆசிரியரும் சந்தோஷம்தான் போடுவான், பொறாமப்பட மாட்டான். உலகில் உள்ள மனிதர்கள் மாதிரி வயிறு எறிய மாட்டார்கள். அவங்க தான் குருமார்கள். உங்களை நல்வழிப்படுத்தி உயர்ந்த நிலையை கொண்டு போகிறது. அவங்க நிலை அப்படியே போயிட்டு இருந்தாலும் சந்தோஷம் தான் அவங்களுக்கு. அதே மாதிரி தான் ஒரு ஞான குருமாரும் இருப்பார். அவருக்கு இது இப்போ உலகத்தில் உள்ள எந்த விஷயமும் அது பெரிய விஷயம் கிடையாது. தன்கிட்ட வந்த எல்லாருமே, தன்கிட்ட வராத அனைவருமே ஓஹோன்னு இருக்கணும், நல்லபடியாக இருக்கணும், நல்லா வாழணும், உலகத்தில் தர்ம நெறியை தலை தோங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவங்க எண்ணம். அப்படிங்கிறப்ப ஒரு குருகிட்ட அந்த குரு சொல்கிற நன்னெறிகள் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணணும். ஆமாம், நம்ம ஃபாலோ பண்ணுறோமா? இது எப்படின்னா, குருகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு, அவரோட போதனையை அப்படியே நம்ம வாங்கிக்கிட்டு, குரு போதனைன்னா என்ன? நல்லா இருக்கணும். ஒரு பைக்கை சொல்லலாமே, ஒரு 2 வீலர் ஓட்டுறப்ப, எப்பா ஹெல்மெட் போட்டு போப்பா, இவ்வளோ தூரத்துக்கு போப்பா, இவ்வளோ கிலோமீட்டர் வேகத்துக்கு போப்பா, அதுக்கு மேலே போகாது அப்படின்னா, ஹெல்மெட் போடாமல் போய் மோதிக்கிட்ட குரு என்ன பண்ணுவார்? இல்லைனா நான் இல்லை இருக்குல்ல, குருவே எப்படி ஆகிப்போச்சு, நீ ஹெல்மெட் போடாமலே போயிருக்க. அப்படி ஹெல்மெட் போட்டங்கிறதுல 200 கிலோமீட்டர் வேகத்தில் போய் முட்டிக்கிட்ட குரு என்ன பண்ணுவார்? கார்லேயும் அப்படி தான். நான் குருவை ஃபாலோ பண்ணுறேன், காரில் குருவோட ஃபோட்டோ இருக்குது, அதனால் எனக்கு ஒன்றும் ஆகாது, நம்ம பாட்டு காரில் 180-200 கிலோமீட்டர் வேகத்தில் போனால். ஏன்னா உங்களுக்கு முன்னாடி சைடில் வர்றவங்க யாருமே குருவை ஃபாலோ பண்ணாத மக்கள் தானே. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறது? அதனால் ஒரு குரு நன்மையே செய்வார். எப்படின்னா, அந்த 12th படிக்கிற ஆசிரியர் இருக்காங்க, 12th உள்ள ஆசிரியர் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லா குழந்தையும் நல்லா வரணுன்ட்டு ஒரு 20 மார்க் இன்டர்னல் போடுவாங்க. அந்த 20 மார்க் எடுத்து அந்த குழந்தை நியாயமாக படித்து போய் எக்ஸாமில் அழகாக அவங்க ப்ரெசென்ட் பண்ணணும். அப்போ அவங்களோட மூளைக்கு தகுந்த மாதிரி நல்ல மார்க் கிடைக்கும். இல்லை, நான் தன்னை விட பெரிய அறிவாளியாக காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த காப்பி அடிக்கிறது, இந்த பிட் அடிக்கிற வெள்ளம் பண்ணுவாங்க. அப்படி பிட் அடித்தா குரு என்ன பண்ணுவார்? டிபார் ஆகிடுவாங்க அந்த குழந்தைங்க. அப்போ குரு என்ன பண்ண முடியும்? குருவே, டீச்சரே, நீங்கள் 20 மார்க் போட்டிங்களே, அப்படி நான் ஃபெயில் ஆகிட்டேனே அப்படின்னு கேட்க முடியாது. 20 மார்க் போட்டிருக்காங்க. அவங்க போய் அங்கே பிட் அடிக்காமல், காப்பி அடிக்காமல், அவங்க மூளையில் என்ன உள்ளதோ எழுதுனா அவங்க நல்லா வந்திருக்கலாம். அதை விட்டுட்டு பிட் அடித்தா, காப்பி அடித்தா டிபார் தான் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஒரு குரு நமக்கு பின்னாடி இருக்காருங்கிறதுக்காக நம்ம இஷ்டத்துக்கு நம்ம மூளையில், நம்ம கர்மாவில் உள்ள எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பார் அப்படின்ட்டு நம்ம மூளையில் தோன்ற எல்லாத்தையும் நம்ம செய்யக்கூடாது. இது எப்படின்னா, அந்த பைக்கை நம்ம குரு துணை இருக்கிறார் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். அந்த பைக்கில் அப்படியே ஹெல்மெட் போடாமல் போகிறது குரு பார்த்துப்பார். குரு எவ்வளோ தான் பார்ப்பார். அந்த உண்மையிலேயே அந்த +2 12th ஸ்டாண்டர்டுக்குள்ள குரு 20 மார்க் போடுறான்னு வச்சுக்கோங்க. நான் ஒரு ஆன்மீக குருவாக இருக்கிறதுனால என்னை கொஞ்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆன்மீக குரு தான், அப்படி தான் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. 20 வருஷமாக அதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் நான் அப்படி தான். அப்படிங்கிறப்ப குரு அப்படி சொல்கிறேன். நான் அந்த 12th ஸ்டாண்டர்ட் டீச்சர் 20 மார்க் போடுற மாதிரி நான் ஒரு 30 மார்க் போடலாம். அது வேறு கதையில். நான் மால் ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறதில்ல. அவங்க அறிவு நிலையில் சில வேலைகள் நடக்கும், அவ்வளோதான். அது அப்படி தான். அதான் அற்புதம், மிராக்கிள்னு சொல்கிறது. அது நடக்கும். குருவே, நீங்கள் எனக்கு என்ன குருவே, நான் எக்ஸாமில் என்ன பண்ணி, எனக்கு எக்ஸாமில் விட பண்ணுறேன், என்ன பண்ணேன்னா நான் காப்பி அடித்தேன். அப்போ அவங்க காப்பி அடிக்கிறப்ப குரு துணை நின்று அவங்க எல்லோரும் கண்ணையும் மறைப்பாரா? பிட் அடிக்கிறப்ப எல்லாம் வர்ற அந்த இன்விஜிலேட்டர் கண்ணெல்லாம் மறைப்பார். அந்த வேலையெல்லாம் குரு அல்பத்தனமான வேலை அவர் பண்ண மாட்டார். அவர் ஒரு +2 டீச்சர் 20 மார்க் போடுதுன்னா இவர் ஒரு 30 மார்க் வர்ற அளவுக்கு உனக்கு எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு போகிறார். எங்கே? ஆனந்த ரீதியாக, அறிவு ரீதியாக உங்களுக்குள்ளே செயல்பட்டு உனக்கு சில விஷயங்கள் உணர்த்தப்பட்டு அது ஒரு 30 மார்க் வர்ற மாதிரி பண்ணியிருப்பார். அதையே நீ அதை பயன்படுத்தி மேலே வராமல் நீ பிட் அடித்து, காப்பி அடித்து மாட்டிக்கிட்டு டிபாரானா அவர் என்ன பண்ணுவார்? அதனால் ஆசிரியர்கள் மேல் குற்றம் சொல்லாதீர்கள்.
உங்கள் மனதில் வந்து அவர் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணி நேர்மையான வழியில், தர்ம முறையில், நியாயமான வழியில் சென்று ஜெயிக்க பாருங்கள். அப்போ தான் அந்த குருவுடைய ஆசீர்வாதமும் வேலை செய்யும். அனைவரும் வாழ்க. அடுத்த வீட்டில் சந்திப்போம்.